ஒருத்தர் என்கிட்ட முகத்துக்கே சொன்னார், நிமல் ரோட் பள்ளியில அதுல எப்படி அது போடுற, அதுல சிங்க வீக்கலியான்னு. என்னங்குது இப்ப நான் உங்களோட சேஃப்ல காசை தாங்க கொஞ்சம் வருது அதை காபத்துல்லா வாங்கினே. மக்களுடைய மென்டாலிட்டி இது, மென்டாலிட்டி. சரி, இப்ப அப்படி சொல்லி போறது. சென்ற எலெக்ஷன்ல இதை சிங்கக்கொடிய சிங்கள கொடியா மாத்தோணும், இதில் உள்ள பச்சை இல்லாம ஆக்கணும், என்ன எல்லோ கலர் இல்லாம ஆக்கணும், கிரீனை இல்லாம ஆக்கணும், இது முஸ்லீம்களுக்கு இதுல எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னோன்னே தான் இப்ப எங்கடாக்கல் இது எங்கட கொடி, இப்ப எங்கட கொடி. இதுவரை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 4க்கு எல்லா வீட்லயும் கொடி இருக்கு. அந்த நாட்டில் நாங்க வாழ்றது விருந்தாளி மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. நான் சும்மா கேட்கிறேன், உலமாக்களுக்கு எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, இவங்க எல்லாம் ஃப்ரீயா படிச்சவங்க. உலமாக்கள் மட்டுமல்ல, நாட்டுல எல்லாருமே ஃப்ரீயா தான் படிச்சிருவாங்க. நாட்டுல யாருமே காசு கொடுத்து படித்தது. உலமாக்கள் மதரசால மட்டுமல்ல, ஃப்ரீயா, மதரசாலே ஃப்ரீயா தான், ஸ்கூலே ஃப்ரீ தானே. ஸ்கூல் யார் காசு கட்டுறா? PhD வரைக்கும் ஃப்ரீ. நாங்க படிச்சது ஃப்ரீயா ஸ்கூல்ல, அந்த படிச்சதை வச்சு சம்பாதிச்சோம். சரி, திருப்பி கொடுத்தோமா? திருப்பி கொடுத்தோமா? டாக்டர் ஆனது ஃப்ரீயா? அக்கௌண்டன்ட் ஆனது அக்கௌண்டன்ட் ஆகி இருப்போம், யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிச்சிருப்போம், அங்கே படிச்சிருப்போம், எல்லாம் படிச்சிருப்போம். நான் ஆலிமானேன், நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், நான் திருப்பி கொடுத்துட்டேன்.